Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி திண்டுக்கல் பிரியாணி. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஈஸியா பண்ண போறோம். இதோட விலை 60 ரூபாய். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியா எப்படி திண்டுக்கல் பிரியாணி பண்றதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க. இப்போ இதுல 2 கவர் கொடுத்துருக்காங்க. ஒரு இதுல பிரியாணி ஸ்பைசஸும் அதான் ஏலக்காய் பட்டை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு இதுல பிரியாணி மசாலா பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி பண்ண போறோம். இப்ப நான் ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸை தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அதே தண்ணியை தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க குக்கர்ல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அந்த பிரியாணி ஸ்பைசஸை போட்டுடலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இது அடிஷ்னலாக தான் நான் போடுறேன் டேஸ்ட்டுக்காக. அது கூடவே 3 பச்சை மிளகா, சிக்கனை ஏற்கனவே 1/2 kg ஊற வச்சிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த பிரியாணி மசாலாவை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். வேற எந்த மசாலாவும் நம்ம போட போகிறது கிடையாது. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கணும்னு இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சிருந்த அந்த சிக்கனையும் இதோடையே போட்டு கிளறி விட்டுடலாம். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் புளிப்புக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, சூப்பராக நல்லா வெந்து நல்லா எண்ணெய் படர்ந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கலாம். இது கூடவே நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அந்த பிரியாணி ரைஸ் அந்த தண்ணியவே நம்ம சூடு பண்ணி இதில் ஊற்ற போகிறோம். எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணையில் சுடு தண்ணியை ஊற்றினோன்னா அரிசி நல்லா டக்குன்னு வெந்துடும், கொலையும் செய்யாது. லேசாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ நம்ம அந்த பிரியாணி அரிசி ஊற வச்ச தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றிட போகிறோம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டோன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்க, விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரியலாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டையும் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 an hourக்குள்ளே நம்ம இந்த திண்டுக்கல் பிரியாணியை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். குக்கர்லேயே நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த ஆச்சி பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை வாங்கி இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இது. நான் வெங்காயம் எல்லாம் டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டேன். அப்படி தேவையில்லைன்னா கூட வெறும் இந்த மசாலா பேஸ்ட்டை வச்சு கூட நம்ம திண்டுக்கல் பிரியாணி பண்ணிடலாம். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.